ஸோ நியூபார்ன் பேபிஸ்க்கு காமனாக நம்ம பார்க்குற ஒரு 3 விஷயம் இது வந்து அப்நார்மல் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் நினைக்கிற முதல் விஷயம் வந்து மங்கோலியன் ஸ்பாட். ஸோ இந்த மங்கோலியன் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களோட முதுகு பகுதியில் நியூபார்ன் பேபிஸ்க்கு ஒரு க்ரீன் கலர் இல்லைன்னா பிளாக் கலர் ஸ்பாட்ஸாக அங்கங்கே இருக்கும். ஸோ இது யூஸ்வலாக எல்லா கிட்ஸுக்குமே இருக்கும். உங்களுக்கு ஒரு 6 months ஆகும்போது மெதுவாக இது வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இது கம்ப்ளீட்லி நார்மல். சில டைம் எக்ஸாஜரேட்டட் மங்கோலியன் ஸ்பாட்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு சில சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பிரஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகிறது, இல்லை சில டைம் அதில் ஒரு மில்க் மாதிரி வருது. ஸோ இது வந்து நார்மலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த பிரஸ்ட் ஸ்வெல்லிங் ஆகிறது இல்லை மில்க் மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிறது இது எல்லாமே வந்து மதரோட ஹார்மோன்ஸ்னால இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால வருது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சில நாட்கள் இருக்கும், அது தன்னால் டிஸப்பியர் ஆகிடும். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் வந்து இர்ரெகுலர் ஸ்டூல் பேட். டெய்லி ஒரு 4 to 5 டைம்ஸோ இல்லை 7 டைம்ஸ் இல்லை மதர் எவ்ரி டைம் ஃபீட் கொடுக்கும்போது கூட கொஞ்சம் கொஞ்சம் மோஷன் போகிறதும் கம்ப்ளீட்லி நார்மல். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் மோஷன் போக மாட்டாங்க. ஸோ இதுவுமே கம்ப்ளீட்லி நார்மல் தான். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பேபி ஃபீடு நல்லா எடுக்கிறாங்க, எதுவும் வயிறு ஸ்வெல்லிங் எதுவும் இல்லை, வாமிட்டிங் எதுவும் இல்லை, பேபி நல்லா கம்ஃபர்டபுளாக வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் மோஷனை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். மேக்ஸிமம் அப் டு 7 to 8 days வரை பேபி கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்கன்னா மோஷன் போகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரி பண்ணாமல் இருக்கலாம். தேங்க்யூ.